நாம் தற்போது பார்க்க இருப்பது 2024ஆம் வருடத்திற்கான வருடாந்திர பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிலையான கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி, ராகு, கேதுக்கள் இவை ஓரளவு நல்ல நிலையிலேயே இருக்கின்றது. மேலும் நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்களே. உங்களுடைய துல்லியமான பலன்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட தசா, புத்தி, அந்தரம், சுட்சமம் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் அதற்கான துல்லியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த நேரம், தேதி இது நமக்கு கிடைக்கணும். அப்படி யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்குற பட்சத்தில் கடந்த 2023ஆம் வருடம் வரைக்குமே ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா லக்னத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, இந்த மாதிரி சில கோச்சார ரீதியிலான ஒரு சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்குது. இப்போ லக்னத்தில் ராகு இருக்கிறது என்ன மாதிரி பலன்களை தரும்? தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். இருட்டறையில் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நிலை. அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, உங்கள் துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒரு துரிதமாக நடக்காமல் ஒரு ஸ்லோவான சில விஷயங்களாக நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகம். இப்போ 2024ஆம் வருடம் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகாக இந்த குரு பயிற்சி, குரு கிட்டத்தட்ட மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறப்போறாரு. அப்போ ரிஷப ராசியிலிருந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுற அந்த குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பார். அப்போ ராசிநாதனை பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி, தைரியம், வீரியம், உங்களோட சுய சிந்தனை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல குருவோட பார்வை 5ஆம் பார்வையாக போடுறது மிகப்பெரிய விசேஷம்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்கள் என்ன பண்ணோம்? புதுசாக சிந்தனைகள் புதுசாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த எஃபோர்ட்னு சொல்லுவோம், புது முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். கேது என்பவன் கிட்டத்தட்ட அந்த பிளான் சம்மந்தப்பட்டது, அந்த ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்றதுனால கேது. அந்த கேது கிட்டத்தட்ட குருவோட பார்வைப்படும் போது அந்த பிளானிங்கை பயங்கரமாக அதான் சொல்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸிகியூஷன் பயங்கரமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த காலகட்டங்களும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து கன்னி ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு வர்றதும் நீண்ட தூர பயணங்கள் சம்பந்தப்பட்டது, மார்க்கம் சம்பந்தப்பட்டது, இறை நம்பிக்கை மீது ஆர்வம் இருக்கும். சுப விசேஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வீடு ரெனோவேட் பண்ணலாம், வீடு குடி போறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கிரகப்பிரவேசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே சமயத்தில் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்ல வாயில கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை. நீங்க பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட துளசி செடியை வைத்து பூஜை பண்றது ஒரு சில விசேஷங்களை தரும். அதோடு நீங்க பெருமாள் கோவில் சென்று வருவது மிகப்பெரிய உத்தமத்தை தரும்.